கர்த்தருடைய மகா பரிசுராமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் அவருக்கான தியானத்தில் கூட இன்றைய நாளும் தொடரும்படியாய் அவர் கொடுத்த தயவுக்காக நன்றி பாராட்டுவோம். தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டில் உள்ள நபர்களை குறித்து தியானித்து வருகிற நாம் இன்றைய நாளில் கூட தேவதன் சித்தத்தின்படி லூக்காவை பற்றி தியானிக்கும்படியாக கடவுள் தந்த இரக்கத்துக்காக நன்றி. இந்த லூக்காவை பற்றி நம்ம பின்னணியை பார்க்கும் பொழுது இவர் ஒரு யூதர் அல்லாத புறமினத்தவர் என கருதப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் 7 தாளர்களில் யூதர் அல்லாத ஒரே நபர் இவர் ஆவார். இவரோட தொழில் இவர் ஒரு மருத்துவராக இருந்தவர். மருத்துவர். கொலேசியர் 4:14 பவுல் இவரை பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று குறிப்பிடுகிறாராம். இவரோட கல்வி இவரது எழுத்து நடை மிகவும் உயர்ந்த தரத்திலானது. கிரேக்க மொழியில் மிக சிறந்த புலமை பெற்றவர் என்பதால் அவர் ஒரு படித்த அறிஞர் என்பது உறுதியாகிறது. மேலுமாக இந்த கொலேசியர்ல பவுல் சொன்ன பிரகாரமும் இவர் ஒரு பிரியமான மருத்துவராய் கருதப்படுகிறார் என்றும் பார்க்கிறோம். ஸோ இவர் இவரின் தொழில் ஒரு மருத்துவ தொழில் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பவுலோடு லூக்காவின் தொடர்பு பார்த்தோம்னா, லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலின் ஒரு நெருங்கிய நண்பர் மற்றும் உடன் பணியாளர் ஆவார். இவருடைய பயண துணை அப்போஸ்தலர் நடபடிகள் நூலில் வரும் நாங்கள் என்ற வசனங்கள் அதாவது அப்போஸ்தலர் 16:10-17 பார்க்கும்பொழுது 20ஆம் அதிகாரம் 5-15 வசனங்கள், 27ஆம் அதிகாரம் 1-21 மற்றும் 28ஆம் அதிகாரம் 16 வசனங்களை பார்க்கும் பொழுது லூக்கா பவுலுடன் நேரில் பயணம் செய்ததை காட்டுகின்றன. ஸோ இதில் நாங்கள் என்ற வசனங்கள் இவர்களை தான் குறிக்கிறது என்று பார்க்க முடிகிறது. உண்மை உள்ளவர். இவர் பவுல் சிறையில் இருந்த பொழுது அனைவரும் அவரை விட்டு பிரிந்த நிலையிலும் லூக்கா மட்டுமே அவரோடு இருந்தாராம். 2 தீமோத்தேயு 4:11 நம்ம வாசிச்சோம்னா, அவர் பவுல் சிறையில் இருந்தப்போ எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் இந்த லூக்கா உண்மை உள்ளவராய் அவரை விட்டு பிரியாமல் நிலைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இவர் ஒரு எழுத்தாளராக லூக்கா பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோணத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் பெரும் பகுதியை, அதாவது லூக்கா நற்செய்தி மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதியவர் இவர்தான். இவர் துல்லியமான ஒரு ஆய்வாளர். லூக்கா இயேசுவை நேரில் கண்டவர் இல்லை, ஆனால் நேரில் கண்டவர்களிடம் விசாரித்து நிகழ்வுகளை துல்லியமாகவும் வரிசையாகவும் எழுதினார் என்று பார்க்க முடிகிறது. லூக்கா 1 அதிகாரம் 1-4 வசனங்கள் நம்ம போய் படித்து பார்க்கணும்னா, இந்த லூக்கா இயேசுப்பாவை நேரில் கண்டதில்லை, அவர் செய்த மகிமைகளோ அவர் செய்த காரியங்களையும் நேரில் பார்த்ததில்லை. மற்றவர்கள் அவரை பார்த்து அவரை விசாரித்து மற்றவர்களிடம் விசாரித்து தான் அவர் எழுதினார். ஆனால் அந்த விசாரித்து எழுதியதிலும் துல்லியம் தவறாமல் மிகவும் துல்லியமாக வரிசையாக எழுதினார் என்று பார்க்க முடிகிறது. இவரோட வரலாற்று ஆசிரியர், அதாவது அக்காலத்தில் ரோமானிய மன்னர்கள் மற்றும் ஆளுநர்களின் பெயர்களை குறிப்பிட்டு வரலாற்றோட வேத நிகழ்வுகளை இணைத்து எழுதியுள்ளாராம். அக்காலத்து ரோம மன்னர்கள் அவர்களோட பெயர்களாக வைத்து அந்த வரலாற்றின் பிரகாரம், அதாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா, வரிசையாக துல்லியமாக எழுதும்பொழுது இவர் அந்த வரலாற்று இதையும் இணைச்சி எழுதுறார். அப்பொழுது ரோமிய மன்னர்கள் யார் யார் இருந்தாங்க, அவர்களோட காலத்தில் அப்படி என்று குறிப்பிடும்படியாக வரலாற்றை இணைத்து வேதாகமத்தை எழுதினது பார்க்க முடிகிறது. இந்த லூக்காவுடைய நல்ல குணங்கள் பார்த்தோம்னா, தாழ்மை. தான் எழுதிய 2 பெரிய புத்தகங்களிலும் அவர் தனது பெயரை ஒரு முறை கூட குறிப்பிடவில்லையா. தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கிறிஸ்துவையே உயர்த்தினார் என்று பார்க்க முடிகிறது. மற்றும் இவர் இரக்கம். ஒரு மருத்துவராக இருந்ததால் நோயாளிகள், ஏழைகள் மற்றும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதாவது பாவிகள், சமாரியர்கள், பெண்கள் மீது இயேசு காட்டிய இரக்கத்தை அதிகம் பதிவு செய்தார் என்று பார்க்க முடிகிறது. ஜெபத்தின் முக்கியத்துவம். இயேசு ஜெபித்த பல தருணங்களை லூக்கா மட்டுமே பதிவு செய்துள்ளார். ஸோ இதுதான் இவருடைய குணாதிசயங்கள். முதலாவதாக பார்க்கும்பொழுது தாழ்மை. அவர் எழுதிய இந்த 2 பெரிய நூல், லூக்காவாக இருக்கட்டும், அப்போஸ்தலராக இருக்கட்டும்,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளாக இருக்கட்டும், 2த்துலயுமே வந்து அவர் வந்து தன்னுடைய பெயரை குறிப்பிடவே இல்லை. இயேசுவை பற்றின காரியங்களை மாத்திரம் குறிப்பிட்டு கிறிஸ்துவையே உயர்த்தியதை பார்க்க முடிகிறது. 2வது பார்க்கும்பொழுது இரக்கம். இவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்ததால இவர் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த நோயாளிகளை பற்றி, பாவிகளை பற்றி, ஒதுக்கப்பட்டவர்கள், அதாவது சமாரியர்கள், பெண்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களை குறித்து இவர்களுக்கு இயேசு காட்டிய இரக்கத்தை, அவர்களுக்கு இயேசு செய்த அற்புதங்கள், இவைகளே வந்து இவர் பெரும்பாலும் வந்து முக்கியத்துவம் வந்து பதிவு செய்தார் என்று பார்க்க முடிகிறது. மேலும் இவர் வந்து இயேசப்பாவுடைய ஜெபங்களை, அவர் வந்து ஜெபித்த பல தருணங்களை லூக்கா மட்டுமே வந்து அதிகம் பதிவு செய்ததாக பார்க்க முடிகிறது. இயேசப்பாவுடைய ஜெபங்களை வந்து இந்த லூக்கா மட்டுமே பதிவு செய்ததாக வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இவருடைய லூக்கா இறையியல் பார்வை வந்து பார்த்தோம்னா, ரட்சிப்பு அனைவருக்குமே. இயேசுப்பா வந்து யூதர்களுக்கு மட்டுமே மீட்பர் அல்ல, அவர் உலகம் முழுமைக்கும் மீட்பர் என்பதை லூக்கா வலியுறுத்துகிறார். தூய ஆவி தனது 2 நூல்களிலும் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை வந்து மிக விரிவாக வந்து விளக்கியுள்ளாராம். இந்த 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசப்பாவுடைய இதுவும் அதுதான். அதாவது வந்து ரட்சிப்பு அனைவருக்குமே. இயேசப்பா அதே தான் சொன்னார். இயேசப்பா வந்து குறிப்பிட்ட இந்த ஜனங்களுக்காக, இல்லை கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, அந்த காலத்தில் யூதர்களுக்காக மட்டுமோ அப்படியெல்லாம் இல்லை. அவர் உலகத்தில் மாம்சமான பிறந்த எல்லாருக்காகவுமே வந்து மறிக்கப்பட்டு பாவத்தை சுமந்து மறித்து உயிர் தெழப்பட்டார் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த லூக்காவும் வந்து அதை தான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. அதாவது வந்து இயேசு யூதர்களுக்கு மட்டும் மீட்பர் கிடையாது, உலகத்தில் உள்ள அனைவருக்குமே மீட்பர் என்பதை வந்து இந்த லூக்கா வலியுறுத்தினார். இது வந்து நிச்சயமாய் தேவனுக்கும் இதுதான் இயேசப்பாவுடைய வார்த்தைகளும் கூட. அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக வந்து தன்னுடைய உயிரை வந்து அவர் வந்து பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் தன்னுடைய உயிரை வந்து அவர் விடலை, உயிர் தெழலை. அவர் வந்து மீட்பர். அவர் வந்து வெறும் ஒரு இதுக்கு மட்டும் மீட்பர் கிடையாது, இந்த உலகத்தில் மாம்சமான பிறந்த எல்லாருக்குமே வந்து அவர் மீட்பர் என்பது தான் சத்திய உண்மை. அதை தான் லூக்காவும் வந்து அவருடைய மையமாக கொண்டு அவருடைய இறையியல் பார்வை அதுவாக தான் இருந்தது. மற்றும் தூய ஆவியானவர், இந்த தூய ஆவியானவரை குறித்தும் வந்து இவர் பல இடங்கள் அவர் எழுதிய 2 நூல்களிலுமே வந்து பல இடங்களில் மிக விரைவாக விளக்கியுள்ளார் என்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இவரை குறித்து வந்து பல நூல்களில் வந்து சொல்லப்பட்டது. அதாவது கொலேசியர் 4:14 பார்த்தோம்னா இவரை வந்து பிரியமான வைத்தியன் என்று சொல்லுறாங்க. 2 தீமோத்தேயு 4:11 பார்த்தோம்னா லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் என்று சொல்றாரு தீமோத்தேயு. பிலேமோன் 1:24 பார்த்தோம்னா என் வேலைக்காரனாகிய லூக்கா என்று சொல்லுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நூல்களில் இவரை பற்றி பெயரை குறிப்பிட்டு இருந்தாலும் இவருடைய லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகளை இவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்தி எழுதியதை வந்து இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஸோ இந்த லூக்காவை குறித்து நம்ம இவர்களை குறித்து வந்து அதிகம் தியானிப்பதில்லை. இந்த லூக்கா எழுதிய காரியங்களை நம்ம தியானிப்போம். அந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் எழுதின நூல்களை வந்து நம்ம தியானிப்பது உண்டு. ஆனால் வந்து அதை எழுதிய இந்த நபர்களை குறித்து தியானிக்கும்படியாய் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதாவது வந்து இந்த லூக்கா வந்து பார்த்தோன்னா யூதர் அல்லாதவர் வந்து புறவினத்தார் தான். இயேசப்பாவை வந்து அவர் நேரில் கூட பார்த்ததில்லை. ஆனால் வந்து அவர்களை பார்த்து அவருடைய அதிசயங்களை வந்து பார்த்து அவருடைய காரியங்களை விவரித்து விசாரித்து அதை காதால் தான் கேட்டார், கண்ணில் பார்க்கல. அதை விசாரித்தே வந்து அவ்வளோ ஒரு துல்லியமாக வந்து தன்னுடைய நூலில் 2 பெரிய நூலாகிய லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதியதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் காதால் கேட்டு அவரே வந்து தன்னுடைய இறையியல் பார்வையில உறுதியா இருந்தாரு. அதாவது வந்து இயேசப்பா வந்து மீட்பர், வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே அவர் வந்து மீட்பர் என்பதுல வந்து அவர் மீட்பர் என்பதை வந்து அவர் மிகவும் வலியுறுத்தியதை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் தூய ஆவியானவரை குறித்தும் அவர் எழுதியதை பார்க்க முடிகிறது. மேலும் இவர் விசேஷத்தது என்னன்னா, கடவுள் வந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, இவர்களுக்கு இயேசப்பா செய்த காரியங்களை காட்டும் இரக்கத்தை வந்து குறித்து மிகவும் வந்து அவரோட அதிகாரங்களில் குறிப்பிடுத்த பார்க்க முடிகிறது. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய
தன்னுடைய பெயரை கூறாமல், தன்னுடைய பெருமையை சேர்த்து கொள்ளாமல், கிறிஸ்து இயேசுக்கு எல்லா பெருமையும் என்பதில் அவரை கவனம் செலுத்தினார் என்று பார்க்க முடிகிறது. மற்றும் ஜெபத்தின் முக்கியத்துவம், ஏசப்பா ஜெபித்ததை குறித்து இந்த லூக்கா மாத்திரமே பதிவு செய்துள்ளார் என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியா இந்த லூக்கா தன்னுடைய நூலில் தன்னுடைய பெருமை அல்லாமல் கிறிஸ்து உயரும்படியாய் செய்த காரியங்களும் அவர் ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் பார்த்தோன்னா தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. அதாவது ஜெபம், ஏசப்பா எப்படி ஜெபிச்சார், அது மூலமாக நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ள முடிஞ்சது. மற்றும் அவர் ரட்சிப்பின் தேவன் அவர் மீட்பர், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மீட்பர். ஒருத்தருக்கு ஒரு இதுக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் உலகத்தில் மாம்சமான பிறந்த எல்லாருக்கும் மீட்பர் என்பதை அவர் துல்லியமாக குறிப்பிட்டது பார்க்க முடிகிறது. ஸோ இன்றும் கூட நாம் அதை தியானிக்கும் பொழுது கூட நம்ம காரியங்களை நம்ம நம்மளை நாம் தாழ்த்தி தேவனை நம்ம உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்க முடிகிறது. அவர் அந்த ஜெபத்தோட முக்கியத்துவத்தை குறித்த லூக்கா குறிப்பிடப்பட்டுள்ளார். நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு இருக்கிற ஜெபத்தின் ஆவி, நம்மளுடைய ஜெபத்தின் முக்கியத்துவம், மேலுமாய் நமக்கு இருக்கிற தாழ்மை, அந்த தாழ்மை இயேசு நம்ம சிறுகணும், தேவன் பெருகணும் என்று நம்ம இருக்கும்பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மளோடு இருந்து நமக்கான யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். மேலுமாய் கூட அவர் அந்த ரட்சிப்பு தேவன் நம்ம எல்லாருக்குமே, நம்ம மாம்சமாய் பிறந்த எல்லாருக்குமே ரட்சிக்கும்படியாய் தேவன் தான் நம்மளோட பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஒரு சில பேருக்கு, நல்லவங்களுக்கு, நீதிமான்களுக்கோ, கிறிஸ்தவர்களுக்கோ மாத்திரம் கிடையாது. எல்லாருக்குமே நம்ம பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு தான், நம்ம பாவிகளாக இருந்தாலும் சரி, அவரை அவர் அவரை தேடாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் அதெல்லாம் பார்க்கல, அந்த டிஃப்ரென்ஷியேட்டே பார்க்கல. இந்த பூமியில் மாம்சமாக நீங்கள் பிறந்துட்டீங்களா, உங்களோட பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார் என்பதை லூக்கா உணர்த்தும் இந்த காரியங்களை இன்று தேவன் நம்மளுக்கு புதுப்பித்து கொடுக்கிறார். அதை நம்ம தியானித்தோமானால் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம எல்லாருக்கான ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே காரியம், அவர் மீது நம்ம அளவிச்சு அன்பு வைக்கணும் தான். அவரிடத்துல அவர் பெருக விட்டு, அவர் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பெருமத்துவம் இல்லாமல், பெருமை இல்லாமல் தேவனை முன்வைத்து அவர் காரியங்களை செய்யும்படியாய் அவரிடம் நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது தேவன் மீதியான எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அவளை நிச்சயமாய் அவரோட வழியில நம்ம நடக்கும் பொழுது, அவரோட வழியில நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து, அவரோட திட்டங்களை நம்ம நடக்கும்போது, அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அது ஒண்ணுமே சாத்தியம் இல்லாத மாதிரி தோணும். ஆனா அது தேவனோட திட்டம். அவரை கண்ணை மூடி அவர் பாதையில நம்ம நடந்தோமானால் முடிவு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் சாட்சியாய் இருக்கும் என்பதை உறுதியாக நம்மளால கண்ணை மூடி நம்ப முடியும். அந்த ஒரு விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம கொடுத்தோமானால் தேவன் மீதியான எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஸோ ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே, அப்பா, இது இந்த நல்ல வேலையில் கூட ராஜா லூக்காவை குறித்து தகப்பனே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த லூக்கா எழுதின காரியங்கள் பிரகாரம் அப்பா நாங்கள் தாழ்மையாக இருக்கவும் ராஜா. அப்பா, நீர் ஜெபத்தில் சிறந்து விளங்கினது போல உங்களிடத்திலிருந்து அப்பா நாங்களும் கற்றுக்கொண்டு ஜெபத்திலே அப்பா எங்கள் வாழ்க்கையை நடத்தவும் அப்பா, அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அப்பா, நாங்கள் ஜெபத்தோடு தொடங்கி அப்பா ஜெபத்தோடு முடிக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நீர் வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு காரியத்தும் அப்பா ஜெபத்தில் வைத்து அப்பா உம்மை முன் செலுத்தி அப்பா நீர் முன் சென்று எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கூட அப்பா கேட்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் கூட அந்த பழக்கத்தை நாங்கள் அப்பா கற்றுக்கொள்கிறோம் அப்பா. நீர் முன் சென்று அப்பா காரியங்களை நீர் செய்யும் ராஜா. அப்பா, அந்த ஒப்படைக்கும் தன்மை எங்களுக்கு இருக்கும்படியா எங்களை நீர் நிரப்பியாருங்க ராஜா. அப்பா, மேலுமாய் தகப்பனே ராஜா. அப்பா, நீர் ரட்சிப்பின் தேவன், உலகத்தில் மாம்சமாய் பிறந்த யாவருக்கும் என் தேவாட்டுக்குட்டியானவர் அப்பா. அப்பா, நீர் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீர் அப்பா. அந்த ரட்சிப்பை நாங்கள் உணர்ந்து அப்பா அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா எங்கள் வாழ்க்கையை கரத்தில் ஒப்படைத்து ராஜா. அப்பா, சித்தத்தின்படி செய்யும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா. ஒவ்வொரு நொடியிலும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா சித்தம் எது என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க அப்பா. இதோ இந்த ஜெபிக்கிறப்பா, அப்படியா ஜெபிக்கிற இந்த ஒவ்வொருத்தையும் கூட நீர் ஆசீர்வதிங்க. எங்கள்
வாழ்க்கையை கரத்தில் ஒப்படைக்கணும் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. சித்தத்தின்படி ராஜா, எம் சித்தம் அல்ல அப்பா, சித்தத்தின்படி எங்களை நீர் வழி நடத்துங்க ராஜா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்பா வழியில் நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா அதன் பிரகாரமாய் நாங்கள் நடக்கும்போது ராஜா, அப்பா உண்மை ஒட்டி அப்பா உண்மை சார்ந்து நாங்கள் இருக்கும்படியா எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. அதற்கான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜா. அப்பா உங்களுக்கு தெரியும் அப்பா எங்களுக்கு எது சரி எது தப்புன்னு. அதன் பிரகாரம் நீர் எங்களுக்கு நடத்தி கொடுங்கப்பா. your timings are always perfect Lord. அப்பா உங்களோட டைமிங் எப்போவுமே ராஜா சிறந்தவைகளால் பர்ஃபெக்டானவைகளாக இருக்கிறோம்ப்பா. அப்பா அதன் பிரகாரம் கரத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சப்பா சித்தம் செய்ய அப்பா உண்மை நாங்கள் அன்பு கூர்ந்து அப்பா உன் மீது விசுவாசத்தை கொண்டு அப்பா கண்ணை மூடிக்கொண்டு அப்பா கரத்தை பிடித்து நாங்கள் நடக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்கள் கரத்தை பிடிச்சுக்கோங்க அப்பா. நாங்கள் பிடிச்சா கூட அப்பா சூழ்நிலையை கண்டு பயந்து விட்டு விடுவோம் ராஜா. ஆனால் என் தேவன் நீர் எங்கள் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. நீர் எங்கள் கரத்தை பிடிக்கும் பொழுது அப்பா நாங்கள் கண்ணை மூடி நடந்தாலும் அப்பா என் தேவன் நீர் எங்களுக்கு சகலத்தையும் வழிகாட்டியான தேவனை நீர் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியாய் அப்பா இந்த நொடி பொழுதிலும் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சு அர்ப்பணித்தப்பா எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.